அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் தானாக செத்தவை ஹராம், தடுக்கப்பட்டது. ஆனால் மீன்கள் மட்டும் தானாக செத்தவையாக இருந்தாலும் நம்ம சாப்பிடலாம். அது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக்கலாக பார்க்கலாம். நீர்வாழ் உயிரினங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது இரத்த ஓட்டம் அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக சொல்கிறாங்க. நீர்வாழ் உயிரினங்களுக்கு இருக்கிற மாதிரி மற்ற உயிரினங்களுக்கு இருக்காது. மற்ற உயிரினங்களை அறுக்கும்போது வர ரத்தத்தை விட நீர்வாழ் மீன்களை நம்ம அறுக்கும் போதும் அதிகப்படியான ரத்தம் வடியாது. சிறிதளவு தான் ரத்தம் கசியும். அதே மாதிரி மனிதர்களாக இருக்கட்டும், மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும், இறந்ததுக்கப்புறம் ரத்தம் உறைய ஆரம்பிச்சிரும். அந்த ரத்தத்தை நம்ம சாப்பிட்டோம்னா, அதாவது ஆடு, மாடு, கோழி அதெல்லாம் தானாக செத்ததுக்கப்புறம் நம்ம அதோட ரத்தத்தை நம்ம சாப்பிட்டோம்னா, அறுத்து சாப்பிடும்போது அது நம்ம உடம்புக்கு நல்லதில்ல. அதில் நிறைய பாக்டீரியாஸ், கிருமிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் மீன்களில் அந்த ப்ராசஸ் நடக்காது. அந்த ரத்தம் உறைதல் அப்படிங்கிற வேலை நடக்காது. அதனால் மீன்கள் நம்ம சாப்பிடலாம். இதை அல்லாஹ் குரானில் நமக்கு 2 இடத்துல சொல்லியிருக்கான். சூரா அல் மாயிதால 96வது வசனம் மற்றும் சூரா அன்-நஹல் 14வது வசனம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ரத்தம் உறைஞ்சதுக்கப்புறம் ரத்தத்தில் உள்ள கிருமிகள் உடம்புல உள்ள எல்லா பகுதிகளுக்கும் பரவிடும் மற்ற உயிரினங்களுக்கு. ஆனால் மீன்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரை தான் அதால் ஊடுருவி செல்ல முடியும்.